தமிழ் விவசாயம் எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசுகிறேன். என்னோடய தென்னந்தோப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடு இருக்குது. அதனால் நான் இது ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். நம்ம இந்த தண்ணி கேன் இருக்குல்ல, அது ஒரு செகண்ட் ஹேண்ட் கேன் வாங்கியிருக்கேன். இது 50 ரூபாய்க்கு கிடைக்குது. கீழே ஒரு 4 ஓட்டை போடணும். நான் இதில் 8 ஓட்டை போட்டேன். தண்ணி இறங்காதுன்னு நான் சீக்கிரமாக இறங்கிடுது. அதனால் இங்கே 4 ஓட்டை போட்டால் போதும். இது குழி தோண்டி இதில் இப்படி மண் போட்டு விதைச்சி சைடில் ஒரு ஓட்டை போட்டுருவேன். போட்ட உடனே இந்த கேன் நிறைஞ்ச உடனே தண்ணி அந்த ஓட்டையிலேருந்து வெளியே வந்துடும். வேறு இந்த பக்கம் இப்படி ஒரு பக்கம் அடைச்சிடணும். தண்ணி டக்குன்னு சுற்றிடும். சரியா? நான் இது போல் நான் ஒரு கேனை உள்ள மண்ணில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நான் தோண்டி நான் இதை உள்ளே வச்சுட்டேன். நீங்கள் கீழே 4 ஓட்டை போட்டால் போதும், தண்ணி இறங்கிடுது சீக்கிரமாக. நான் 8 ஓட்டை போட்டேன், அதனால் தண்ணி டக்குன்னு இறங்கிடுது. அதான் நீங்கள் 4 ஓட்டை போடுங்க. ஒரு பக்கம் இப்படி அடைச்சிடுங்க, சுற்றி தண்ணி பாய்ஞ்சிரும். இது என்னோட தோப்பு. தண்ணி தட்டுப்பாடு. காலையில் ஒரு 25 நிமிஷம் தண்ணி பாயுது, சாயந்தரம் ஒரு 15 நிமிஷம் தண்ணி பாயுது. இந்த ஒரு கேன் நிறையுது 3.5 நிமிஷத்தில் ஒரு கேன் நிறையுது. அப்போ 4 கேன் நிறைச்சோம்னா நம்மளுக்கு 14 நிமிஷம் ஆகும். 14 நிமிஷத்தில் 4 கேன் நிறைச்சிட்டா 80 லிட்டர் தண்ணி. 80 லிட்டர் தண்ணினா வேறு நான் இப்படி 4 இன்ச்சு பைப்பை 1.5 அடி தோண்டி இது உள்ள இப்படி போட்டு மண்ணை போட்டு மூடியிருக்கேன். மூடினோடனே நம்ம இதில் தண்ணி நேராக பைப் போட்டோன்னா நான் 1.5 அடி நேராக உள்ளே போயிடும். இப்படி மண்ணில் போட்டேன். இது ஒரு நாளைக்கு தண்ணி அப்படியே ஸ்டோரேஜ் ஆகும். வேறு இந்த கேனு நான் வெளியே வச்சு நிறைச்சேன். 3 நிமிஷத்தில் நிறையுது அதே சொட்டு நீர் தண்ணி. அப்போது இதே தண்ணி அதனம் தான். அதான் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கேயோ விவசாயம் ஒரு கஷ்டப்பட்டு கிடப்பான் தண்ணிக்காக, அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் இது வெளியே வச்சு ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன். 3 நிமிஷத்தில் நிறையுது. இது லைவ் தான் பண்ணேன். ஏன்னா சிலரவே நம்ப மாட்டாவே, அதனால் இது 3 நிமிஷம் லைவ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். நான் நிறையுது மெதுவாக. நான் வேறு மீளம் இன்னும் ரெடி பண்ணியிருக்கேன். அது அடுத்த வீடியோவில் பண்ணுதேன். எப்படி மீளம் மீன் ரெடி பண்ணுதேன் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லுதேன். வெறும் சிம்பிள் தான். இதில் நம்ம தென்னந்தோப்பில் இந்த காயெல்லாம் உறுதுல அதுக்கு சத்து இல்லை, இரும்பு சத்து. அதனால் நீங்கள் மீன் கழிவு வேறு இது நாட்டு சக்கரையில் நான் கரும்பு சாறு வச்சுருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பண்ணுதேன். வேறு இந்த கேன் விஷயம் எந்த டவுட்ஃபுல் இருந்தாலும் என்ன நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் 8754778054. திருப்பி ரிப்பீட் பண்ணுதேன், 8754778054. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் விவசாயி. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணாதங்க, கமெண்ட் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க. நான் வீடியோ ஷேர் மட்டும் பண்ணுங்கள். எங்கேயோ ஒரு விவசாய மூலையில் கஷ்டப்பட்டு இருப்பான் தண்ணினால். அப்போ இது ரொம்ப உதவியாக இருக்கும். நான் இது தென்னந்தோப்பு வச்சுருக்கேன். நீங்கள் எதுக்கும் வைக்கலாம். நீங்கள் பூச்செடி இருக்கட்டு, வேறு நான் ஒரு 50 மல்லி செடி வைக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தண்ணி பாய்ச்சாலே போதும். அதுக்கு வேல் ரொம்ப தேவை. எங்கள் வீட்டில் ஒரு 2 முன்ன மல்லி செடி நிற்குது. இன்றைக்கி நான் 7 நாள் ஆச்சு தண்ணி பாய்க்கலை. நான் இன்னும் ஒரு மாதம் தண்ணி பாய்க்க மாட்டேன். அது அப்படி பச்சையாக தான் நிற்கும். சரியா? ஏன்னா மல்லி செடி இருக்கலாம், அந்த இலை இருக்கலாம், நம்ம காற்றுல தண்ணி சத்து இருக்கும், அது உறிஞ்சிக்கிடும். எப்படி ஓட மரம் எப்படி பச்சையாக நிற்குதோ அதே போல் இந்த மல்லி செடியும் அந்த இலையில் நம்ம காற்றுல தண்ணி சத்து இருக்கும், அது உறிஞ்சிக்கிடும். அதனால் அதுக்கும் தண்ணி தேவையில்லை. அதான் யார் கஷ்டப்பட்டாலும் மல்லி செடி வைங்க, நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. நான் அதுக்கும் வீடியோ பண்ணுவேன். வேறு மீளம் மீன் ரெடி பண்ணுறேன், அதுக்கும் வீடியோ பண்ணுறேன். சரியா? விவசாயம் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எங்கேயோ ஒரு விவசாயம் கஷ்டப்பட்டு இருப்பான், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு விவசாயத்துக்கு ஒரு வேண்டுகோள்,
நீங்கள் ஒரு 100 அடி அகலம் 100 அடி சுற்றி வேலி போட்டு ஆடு கோழி மாடு இந்த 3 நீங்கள் வளர்க்கணும். அப்போ தான் நீங்கள் முன்ன வர முடியும் விவசாயக்காரவிய. நீங்கள் வெறும் நெல் போட்டு வெறும் வாழையை போட்டு நீங்கள் மேலே வர முடியாது. சரியா? இன்றைக்கி டிமாண்ட் எதுக்கு இருக்குது? எக்கனாமிக்ஸ் டிமாண்ட் இருக்குது, அதை தான் நம்ம பண்ணணும். இன்றைக்கி கோழி ஆடுக்கு டிமாண்ட் ரொம்ப இருக்குது. அதை நம்ம இல்லை, ஒரு ஷெட்டு நடுவில் ஒரு சின்ன ஷெட்டை போட்டு 4 சுற்றி வேலி 100 அடி நீங்கள் ஒரு 10 அடிக்கு போட்டீங்கன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 1 லட்ச ரூபா வரும். சரியா? நெக்ஸ்ட்